சாதியை உடைத்தெறிந்த தளபதி விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் என்று இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்கள் பாராட்டுக்களை தெரிவிச்சிருக்காரு. இவ்வளவு காலமா சாதியை பார்த்தோம், மதத்தை பார்த்தோம், பணத்தை பார்த்தோம் தான் வேட்பாளர்களை முன்னிறுத்தி இருக்காங்க. ஆனா அது எல்லாத்தையும் உடைத்தெறிந்து தளபதி விஜய் அவர்கள் மாபெரும் வெற்றி அடைஞ்சிருக்காரு. இது மிகப்பெரிய அரசியல் புரட்சி. இதே மாதிரி இன்னும் ஒரு 4 எலெக்ஷனுக்கு சாதி பார்க்காம மக்கள் வேட்பாளர்களை சூஸ் பண்ணிட்டாங்கன்னா சாதின்ற விஷயம் அரசியல் இருந்து சுத்தமா போயிடும். அரசியல்லையும் சரி, சினிமாலையும் சரி, இதுக்கப்புறம் சாதின்ற ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது. எல்லாம் அவங்க வீட்டில் மட்டும்தான் இருக்கும். இது ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான். பெரிய பெரிய தலைவர்கள் போராட்டம் பண்ணி புரட்சி பண்ணி உருவாக்கின விஷயத்த விஜய் அவர்கள் சிம்பிளா முடிச்சிருக்காரு. ஒற்றை மனிதனோட முகத்துக்காக விழுந்த ஓட்டு தான் மொத்த ஓட்டுமே. அது பின்னாடி அமையிற ஆட்சி ஒரு சிறப்பான ஆட்சியா இருக்குன்னு நம்புறேன். அது மட்டும் இல்லாம மக்கள் உங்க மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்காங்க. நீங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி இது வரைக்கும் நடந்திருக்கீங்க, இதுக்கப்புறமும் நடந்துப்பீங்கன்னு நம்புறேன். உங்களுடைய வெற்றிக்கு மனதார வாழ்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இயக்குனர் ப. ரஞ்சித்தோட இந்த கூற்றை நான் முழுவதும் வரவேற்கிறேன். எலெக்ஷன் டைம் அப்போவே இவர் தளபதி ட்ரெஸ் கோடோட தான் ஓட்டு போட போயிருக்காரு. அப்போவே எனக்கு லைட்டாக சிங்க் ஆச்சு. ஆனால் இப்போ மனதார பாராட்டி இருக்காரு. ப. ரஞ்சித் அவர்கள் சொல்வது போல விஜய் ஒரு மாபெரும் புரட்சியாளர் தான். எலெக்ஷனுக்கு முன்னாடியே இவ்வளவு பெரிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்காரு. அதுலேயும் குறிப்பாக ஏழைகளுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இது வரைக்கும் அரசியல் பின்னணி இல்லாமல், பண பின்னணி இல்லாமல், சாதியோ மதமோ பார்க்காம எல்லாரையும் தனி மனிதனாக நிறுத்தி இருக்காரு. அது மிகப்பெரிய விஷயம்தான். குறிப்பாக சென்னையில் ஒரு கர்ப்பிணி பெண், அவங்க ரொம்ப ஏழையான ஒரு பெண், அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து இன்னைக்கு எம்எல்ஏவை ஆக்கியிருக்காரு. அவங்க வெற்றி அடைஞ்ச உடனே அந்த அக்காவோட முகத்தில் சந்தோஷத்தை பார்க்கும்பொழுது இரு ஜீவன்கள் ஒன்றாய் சேர்ந்து சிரிக்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படிப்பட்ட மாற்றங்கள் இனிவரும் அரசியல்களில், தேர்தல்களில் தொடர்ச்சியாக நடக்கணும். அது தளபதி ஆட்சியில் இன்னும் சிறப்பாக இருக்கும்னு நம்புறேன். இன்னும் சில குறிப்பிடத்தக்க விஷயங்கள் என்னன்னா, இவரோட டிரைவரோட மகனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு, அவரும் இன்னைக்கு எம்எல்ஏ. இன்னொரு ஆட்டோ ஓட்டுநருக்கு வாய்ப்பு கொடுத்தாரு, அவரும் இன்னைக்கு எம்எல்ஏ. இத்தனை காலமா சமூக நீதி, பெண் சுதந்திரம், திராவிடம், தமிழம் இப்படி எல்லாமே பேசிக்கிட்டு இருந்த அரசியல் கட்சிகள் கூட இப்படி ஒரு புரட்சியை, இப்படி ஒரு மாற்றத்தை உருவாக்கல. இந்த கட்சியில மட்டும்தான் அதிகப்படியான பெண் வேட்பாளர்களும், அதிகப்படியான இஸ்லாமியர் மற்றும் மற்ற சமுதாய மக்களும் அதிகமா இருக்காங்க. இப்படிப்பட்ட மாற்றம் வேற எந்த ஒரு கட்சியிலையும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. அவங்க மேடை ஏறி வாய்க்கிழிய பேசுவாங்களே தவிர இப்படிப்பட்ட மாற்றங்களை கண்டிப்பா கொண்டு வரவே மாட்டாங்க. அவங்களோட ஆதாயத்திற்கும் அவங்களோட சுயநலத்திற்கும் தான் மக்களையும் வேட்பாளர்களையும் பயன்படுத்துவாங்களே தவிர மக்களுக்காக, மக்கள் நலனுக்காக அவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க. முதல்வர் விஜயோட தலைமையில அமைகிற இந்த ஆட்சி 100% மக்களுக்கான ஆட்சியா அமையணும்னு இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். மக்களும் தொடர்ச்சியா தளபதி விஜயோட அமைச்சரவைக்கு சிறந்த ஆதரவையும் அங்கீகாரத்தையும் கொடுப்பாங்கன்னு நம்புறேன். இந்த வீடியோவை பத்தின உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.